சரவணனும் செந்திலும் கதிரும் இவங்க 3 பேரும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரவணன் கேக்குறாரு, ஏண்டா செந்திலு, நான் குணமாயிடுவேனாடா? எனக்கு பயமா இருக்குடா. நான் நிஜமாலுமே குணமாயிடுவேனா செந்திலு? ஏண்டா கதிரு, நான் குணமாகாம போயிட்டா அப்பா அம்மா நம்ம குடும்பம் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்லடா. எனக்கு குணமாயிடும்லடா அப்படின்னு சொன்னதையேவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட உடனே அப்படியே கதிரும் கண் கலங்கி, அண்ணே உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு, நாங்கள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு விட்டுருவோமா? நீ எதுக்கும் பயப்படாதண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் சரவணன் இருந்துக்கிட்டு, சரிடா சரி, இதுக்கு மேலே நான் பயப்பட மாட்டேன், என் தம்பிங்க என்னை பார்த்துக்குவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வைக்கிறாங்க. மாத்திரையை போட்டு தூங்க சொன்ன உடனே சரவணனும் தூங்குறாரு. இந்த பக்கம் தங்கமயில் வந்துட்டு இங்கே குமாரோட ஃபங்க்ஷன்லாம் கல்யாணம் வந்துட்டு நல்ல தடபுடலாக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில் வீட்டு ஆளுங்க எல்லாருமேவும் இங்கே குமார் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வந்த உடனே அங்கே இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொன்றும் பேசுகிறாங்க. அதாவது இந்த மாதிரி, என்னங்க உங்கள் பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சக்திவேல் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சக்திவேல் இருந்துக்கிட்டு, ஏன் இந்த பொண்ணுக்கு என்ன, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை, இந்த பொண்ணை தானங்க இவங்க அக்காவைத்தானே உங்கள் தங்கச்சி வீட்டில் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதே வீட்டில் நீங்கள் பொண்ணு எடுத்திருக்கீங்களே, அதுதான் கேட்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அது அவங்க அக்காவுக்கும் அந்தா இங்கே சொன்னீங்களே என் தங்கச்சி பையனு, அவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒத்து போகலை, அதனால் விவாகரத்து கேட்டு போயிருக்காங்க கோர்ட்டுக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர்த்துக்கும் விவாகரத்து ஆனதுக்கப்புறம் எப்படி அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும்? அதனால தான் நாங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே தங்கமயில் மட்டும் தனியாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. தனியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி சுடர்கிட்ட சொன்னால் அவ என்னடானா, நான் அவளோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறேன்னு சொல்லிட்டா. எப்படி சுடர் போய் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டா? என் வீட்டில் என்னை பெத்தவங்க என்னடானா, நான் என் தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடக்க போகுதேன்னு சந்தோஷப்படலேன்னு சொல்கிறாங்க. நானா சந்தோஷப்படலை? என் தங்கச்சிக்கு நல்லது நடந்தாவில்ல நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? என் தங்கச்சிக்கு அமைய போகிற வாழ்க்கை நல்லபடியாக அமையணுமேனு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க எல்லாரும் என்னை எடுத்தறிஞ்சு பேசி அசிங்கப்படுத்திட்டாங்க. பத்தாததுக்கு சுடர் கூட இந்த மாதிரி சொல்லிட்டாளே அப்படின்ட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே மீனாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, ஃப்ரீயாக இருக்கிறியா, இல்லை ஏதாச்சும் வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, அப்படியெல்லாம் எந்த வேலையும் இல்லை, சொல்லுங்கக்கான்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை மீனா, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியல மீனா, அதான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். அதான் நீ வேலையாக இருந்தேன்னா நான் அப்புறமா பேசலான்னு அதான் மீனா கூப்பிட்டேன் அப்படின்னு தங்கமயில் சொன்ன உடனே, அக்கா என்னாச்சு உங்களுக்கு, ஏதோ ஒரு மாதிரியாக பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து மீனா, என் வாழ்க்கை தான் அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா என் தங்கச்சி, என் அப்பா அம்மா எல்லாரும் என்ன இப்படி தான் மீனா பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு மீனா. சரி மீனா, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். இன்னும் நான் என்னோட கஷ்டத்தை பற்றி புலம்பி ஒன்று கஷ்டப்பட வைக்கக்கூடாதுல்ல. நீ சாப்பிட்டு தூங்கு, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா அக்கா என்னக்கா நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஏதேதோ உளர்றீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேறெங்க மீனா, நடு ரோட்டில் தான் நிற்கிறேன். அக்கா என்ன சொல்கிறீங்க,
நடு ரோட்ல நிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மீனா, எல்லாரும் நான் இந்த கல்யாணத்துல சந்தோஷமா இல்லையா, என் தங்கச்சிக்கு நல்லது நடக்குதுல்ல, அதுல நான் பொறாமப்படுறேனா அப்படின்னு என் தங்கச்சி சுடரே சொல்லிட்டா மீனா. புருஷனை விட்டுட்டு நான் பிள்ளையோட வாழா வெட்டியா வந்துட்டேனா, அதனால அவளை பார்த்து நான் பொறாமப்படுறேனா அப்படின்னு சுடர் சொல்றா. நான் சுடருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே இப்படியெல்லாம் பேசினேன். அதை யாருமே புரிஞ்சுக்கல மீனா. சரி மீனா, என்னோட கஷ்டத்தை சொல்லி உன்கிட்ட எப்படி நான் புலம்பட்டும், வேணாம், நீ என்னது என்னோடையே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு திரும்பி பார்க்கங்குள்ளாட்டையும் எங்க ஒரு கார் வந்து லைட்டாக இடிச்சிட்டு போயிடுது. தங்கமயில் அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. அந்த பக்கமாக வந்த கதிர் வந்துட்டு வேகமா யாரோ பிள்ளைத்தாச்சி பொண்ணு விழுந்து கிடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து முகத்தில் தெளிச்சு அண்ணி அண்ணி அப்படின்னு எழுப்புறாங்க. தங்கமயில் எழுந்துருச்சு. சொல்லுங்க தம்பி. அது வந்து நான் ஏற்கனவே குழப்பத்தில் வந்துட்டு இருந்தேனா, அப்போது லைட்டாக தான் இடிச்சுது, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி, என்னை வந்து தண்ணி தெளிச்சு விட்டு எழுப்பி விட்டதுக்கு. சரி, அப்போது நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறாங்க. வேண்டாம், நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தம்பி, பக்கத்தில் தான், நானே போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நானே சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே கதிர் வந்து அதாவது கதிர் போன உடனே தங்கமயில் பின்னாடியே போகிறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன மயில், இம்பிட்டு நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு பாக்கியம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, காலெல்லாம் வேற வலிக்குது அப்படின்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. உடனேவும் சுடர் இருந்துக்கிட்டு அம்மா, ஏற்கனவேவும் அவளுக்கு என் மேலே பொறாம, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதில்லையா, அந்த வாழ்க்கைய இவ கெடுக்கணும்னு பார்க்குறா. நான் சந்தோஷமா இருந்துருவன்ல, என் கையிலையும் 4 காசு இருக்கும், நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுக்குவன்ல, இவகிட்ட ஒன்றுமே இருக்காதுல்ல, அதனால தான் இவளால் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியல, வேற ஒன்றும் இல்லைம்மா. அப்ப இருந்தேவும் இவளுக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை, அதனால தாம்மா இவ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சுடர் பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க. ஏன் மயிலு, ஏன் இப்படி இருக்க, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, இப்படி மூஞ்சிய வச்சிட்டு இருக்க, சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ எல்லாம் ஏன் பொண்ணுதானான்னு நினைச்சா அசிங்கமா கூட இருக்குது, உன் தங்கச்சிக்கு நல்லது நடக்கிறதே இம்பிட்டு பொறாம குணத்தோட இருக்கிற அப்படின்னு புள்ளத்தாச்சி புள்ளன்னு கூட பார்க்காம ஓங்கி பலாருன்னு கன்னத்துல அடிக்கிறாங்க. உடனே அங்க போயிருந்த பாண்டியனுக்கும் கோமதிக்கும் கோபம் வருது. என்ன நீ புள்ளத்தாச்சி புள்ளன்னு கூட பார்க்காம இப்படி அடிக்கிற அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. இங்க பாருங்க, ஏன் பொண்ணு, நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், அதை கேட்க இங்க யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உன் பொண்ணா, இங்க பாரு, முதல்ல அவ ஏன் வீட்டு மருமக, அதுக்கு சாட்சியா அவ வயிற்றுல எங்க குடும்ப வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது உன் பொண்ணை மட்டும் கை நீட்டி அடிக்கிறேன்னு சொல்ற, உள்ள இருக்கிறது என் வீட்டு வாரிசும் கூட, அதை எப்படி நீ கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேலும் ஏன் வீட்டு வாரிசை நீ கஷ்டப்படுத்துறத நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தங்கமயில கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் சரவணன் வந்து குதிக்கிறாரு. மா, இவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க, எனக்கு பிடிக்கலமா, இவளை போ சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, டேய் சரவணா, அவளை இந்த நிலைமையில நம்ம எங்கடா அனுப்ப முடியும், அதுவும் அவங்க அம்மா அப்பா தங்கச்சின்னு ஆறுதலாக இருக்க வேண்டிய அவங்களேவும் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கடா, அதுவும் அத்தனை பேத்து முன்னாடி அடிச்சு கஷ்டப்படுத்துறாங்கடா, அவள் வயிற்றுல இருக்கிறது உன்னோட குழந்தைடா, உன் குழந்தை மேலே உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, அத்தை வேண்டாம், எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம், நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு தங்கமயில் அவங்களா கிளம்பி வராங்க. கிளம்பி வந்ததில் அவங்க அப்படியேவும் வாசப்படைய தாண்டங்குள்ளாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க.
உடனே வேகமா ஓடி வந்து சரவணனேவும் தங்க மயில தூக்குறாரு. மயிலு மயிலு உனக்கு என்னாச்சு மயிலு அப்படின்னு தூக்குறாரு. உடனேவும் வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமாமா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து தங்க மயில ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே சரவணன் போயிட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் மயிலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கேட்குறாரு. உடனே எங்க இல்லை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரவணனுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது, ஆனாலும் அதை வெளியில் காமிச்சுக்கல. ஏண்டா சரவணான்னு கேட்குறாங்க. அம்மா அவள் எனக்கு பண்ணது துரோகந்தாம்மா, ஆனாலும் அவள் வயிற்றுல இருக்கிறது என்னோட குழந்தைன்னு நீதானம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன. அதை எப்படிம்மா என்னால் மறக்க முடியும்? அது மட்டும் இல்லைம்மா, அவளை எனக்கு பிடிக்கும் தான், ஆனாலும் அவங்க அம்மானால தான் பொய் சொன்னான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதனால தான். ஆமாண்டா சரவணா, அவளுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தன்னோட குழந்தைக்காகவும் அந்த மயிலுக்காகவும் யோசனை பண்ணி, சரிம்மா அவளுக்கு கடைசியாக நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இவ இனிமே ஒழுங்கா இருந்தா நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே எனக்கு போதுண்டா சரவணா அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள், அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, சரியாக சாப்பிட்றது இல்லை போல, என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இத்தனை பேர் இருந்தும் அவங்கள சரியாக கவனிக்காமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டர்னு சொல்லி இங்கே வந்து தங்கமயில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க.